ஏன் சிலரின் வாழ்க்கை தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போகிறது? சிலர் மட்டும் எவ்வளவு முயன்றாலும் அதே இடத்தில் நிற்கிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. அது பணமல்ல, அதிர்ஷ்டம் அல்ல, நம் உள்மன சக்தி. ஆம், அது மனிதனின் எண்ணங்களே. நாம் தினமும் என்ன நினைக்கிறோம், என்ன உணர்கிறோம், என்ன நம்புகிறோம், அதுவே நம் வாழ்க்கையை மெதுவாக உருவாக்குகிறது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை அந்த ரகசியம் இன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடும். இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. ஏனெனில் இன்று நீங்கள் கேட்க போகும் ஒரு வரி கூட உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக இருக்கலாம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் தி சீக்ரெட் புக்கு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் இந்த புக்கை படிச்சுட்டு அப்படியே மனப்படமாக உங்ககிட்ட ஒப்பிக்கலை. நான் என்னோடய வாழ்க்கையில் நான் யூஸ் பண்ண சில டெக்னிக்ஸை, எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல் விதி, இது இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்ப வரும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க. நம்ம நல்லது செஞ்சாலும் நமக்கு அது திரும்ப வரும், கெட்டது செஞ்சாலும் அது நமக்கு திரும்ப வரும். 2, வாழ்க்கையில் எதுவும் தானே நடக்காது. நமது விதியை நாமே உருவாக்க வேண்டும். ஆமாங்க, நமக்கு அவங்க செய்வாங்க, இவங்க செய்வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தால் நம்மளால் எதையும் முயற்சி பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்மளே தான் உருவாக்க வேண்டும். 3வது விதி, நாம் விஷயங்களை ஏற்றுக்கொண்டால்தான் மாற்றம் ஏற்படும். சில பேர் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. பிடிவாதமாக அவங்க இருக்கிற சூழ்நிலையில் அப்படியே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. சில புதிய விஷயங்களை கற்றுக்கணும், மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில் என்ன முன்னேறணும்னு தான் பார்க்கணும். அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகும். விதி 4, நாம் நம்மை மாற்றிக்கொள்ளும் போது நம் வாழ்க்கை பின்தொடர்ந்து மாறும். ஆமாம், நம்மளை சில நல்ல பழக்க வழக்கங்கள், இன்னும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை நம்ம மாற்றிக்கொண்டால்தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். விதி 5, நம் வாழ்வில் நடக்கும் அனைத்திற்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர வேண்டும். நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டதுக்கு அனைத்திற்கும் நாமே பொறுப்பேற்கணும். அடுத்தவங்களை காரணம் சொல்லக்கூடாது. விதி 6, நேற்று, இன்று மற்றும் நாளை அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டுள்ளன. இன்றைக்கி என்ன செய்கிறீங்களோ அதோட பலனை நாளைக்கு அனுபவிப்பீங்க. நாளைக்கு என்ன செய்கிறீங்களோ அதனோட பலனை எதிர்காலத்தில் அனுபவிப்பீங்க. அதுதான் இந்த விதி நம்மளுக்கு சொல்லுது. விதி 7, ஒரே நேரத்தில் 2 வெவ்வேறு விஷயங்களை பற்றி நாம் சிந்திக்க முடியாது. உண்மைதாங்க, நம்மளுக்கு 1008 சிந்தனை வரும். அதே டைமில் நம்ம ஒரே வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருப்போம். விதி 8, நம் எண்ணங்களை நம் செயல்களாக பிரதிபலிக்க வேண்டும். ஆம், நம் நினச்சா மட்டும் போதாதுங்க, அதை ஆக்ஷன் பண்ணாதான் நம்மளுக்கு எல்லாம் சக்ஸஸ் ஆகும். விதி 9, கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மட்டும் பார்த்தால் நமது நிகழ்காலம் நம்மை விட்டு நழுவிவிடும். ஆமாங்க, பழசை நினச்சி நம்ம மனக்குழப்பத்திலே இருந்தால் நம்மளுக்கு எதிர்காலம் இல்லாமல் போயிடும், நிகழ்காலமும் இல்லாமல் போயிடும். அதே போல் எதிர்காலத்தை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு நிகழ்காலம் ஒன்று இல்லாமலே போயிடாங்க. எப்பவுமே நிகழ்காலத்தில் வாழ பழகி கொள்ளுங்கள். வாழ்வின் யதார்த்தத்தை மிக அழகாக சொல்லும் ஒரு புத்தகம் தி சீக்ரெட். வாழ்வின் அடிப்படையான உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. நம் எண்ணங்களின் சக்தியை நமக்கு ஆழமாக புரிய வைக்கும் ஒரு புத்தகம் தி சீக்ரெட். உங்கள் ஆசைகளை தெளிவாக கேட்டு அது கிடைத்து விட்டது என நம்பி அதை அனுபவிக்க தொடக்க வேண்டும். ஆமாங்க, கேளுங்கள், நம்புங்கள், பெறுங்கள். இதுதாங்க இந்த புத்தகத்தின் மொத்த மைய கருத்தே. இது மூலமா நீங்கள் என்னெல்லாம் கேட்கலாம்? உங்கள் ஆரோக்கியம், செல்வம், உறவுகள் மேம்பட, மகிழ்ச்சி அப்படின்றத எல்லாமே நீங்கள் இந்த சீக்ரெட் மூலயமா கேட்க முடியும். அது எப்படி கேட்கலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.